ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரிக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். இதில் 5 வத்தல் மிளகாய் எடுத்து நல்லா வறுக்கணும். வாசனை வந்துடுச்சு. அது நல்லா குண்டாயிடுச்சு. இப்போ அதையும் எடுத்து மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், அடுத்தது வறுத்த வத்தல் மிளகாய், பொரிச்ச கட்டி பெருங்காயம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் கூட நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். அது நல்லா வெடிக்கட்டும். அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறேன். சின்ன வெங்காயம் 4-5 எண்ணம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொட்டிக்கிறேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரியறது வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.